ஆண்டவராகிய அளவற்ற கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை காணும்படியாக நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நாம் துதிப்போமாக. இன்றைய நிலைமையை நாம் பார்க்கும்போது, அதாவது எப்போ என்ன நடக்கும் என்று அறியாதவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால அதாவது நான் பிழைத்திருப்பது ஆண்டவருடைய மற்ற கிருபை. நீதி என்கிறது ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நேர்மை என்பதற்கு உலகத்தில் இடமில்லை. அது ஆண்டவராகிய தேவன் அவர் பேசாமல் இருந்தபடியினால் அவருடைய நீதி எடுபட்டு போயிட்டு, அதே வண்ணமாக இந்த நாளில் கையில் ஆயுதங்கள் வாயிலை துடுக்குள்ளவர்களுக்கு ஒரு முதலிடம், ஒரு பயம், அவளை கண்ட ஒரு அச்சம், எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருந்தாலும் அமைதியாக இருந்தால் அவனுடைய வார்த்தை செல்லுபடி இல்லை என்பது நாம் அறிந்து கொண்ட உண்மை. இருக்கட்டும். இப்போ நாம் அதாவது தியானிக்க போகிற சுருக்கமாக சில வார்த்தைகள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு பெரிய அறிவாளி, பெரிய பட்டதாரி, மதத்திலேயும் அவர் சிறந்தவர் என்று நாம் அறிவோம். மதம் என்றால் நியாயப்பிரமாணம் தானே. இயேசுவை பற்றி அவருக்கு தெரியாது அந்த காலத்தில். ஆனப்படினால்தான் கிறிஸ்தவர்கள் அவர் ஒடுக்குவதற்கு அவ்வளோ வெறி கொண்டிருந்தார். ஆனப்படினால் அவர் நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்றறிந்தவர், அவர்களை கை கொண்டவர், அதற்காகவே வாழ்ந்தவர் என்று நாம் காணுகிறோம். அவங்க ஊரில் அவர் ரொம்ப பெரியவராக இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா கப்பல் வியாபாரி மகன், இவர் ரொம்ப பெரிய படிப்பாடு, கமாலியல் பாவத்தில் படித்து பெரியார், ரொம்ப பெரியார். தேவனுக்கு மகிமை. ஆனப்படினால அவருடைய அப்பாவுடைய ஆசை என்றால் இந்த ஊரில் அம்மா பையன்தான் பெரியவனாக இருக்கணும் என்பது அவருடைய ஆசை. ஆனப்படினால பையனுக்கு சவுல் என்று பெயரிட்டார். ஆனப்படினால தன்னுடைய மகனுக்கு சவுல் என்று பெயரிட்டார். அவர் இயேசுவை அறியும் அறிவை அடைந்தவுடனே நம்மில் ஒன்றும் இல்லை, நம்மால் ஒன்றும் ஆக போறது இல்லை என்கிறதை அவர் தெரிந்த மாத்திரத்தில் என்ன பெயர் வச்சுட்டார்? அவருக்கு பவுல்னு பேர் வச்சுட்டார். அவரு பேரை மாத்திட்டார். அவர் தன்னை தாழ்த்தினார், ரொம்ப தாழ்த்தினார். ஏனென்றால் கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு மெய் அறிவு ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் தன்னை அறியும் அறிவு அவனுக்கு கண்டிப்பாக வந்துடும். தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவோடு அவன் நெருங்க 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 தன்னை ஒன்றுமில்லை. அதாவது சொன்னார், கிறிஸ்துவை நான் இன்னும் அறியணும். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக அதற்கு எது லாபமா இருக்குதோ அது என்ன செய்வேன்? குப்பையாக, நஷ்டமாக, குப்பையாக எண்ணுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் இப்போ கிறிஸ்துக்குள்ள நெருங்க நெருங்க அவர் நினைச்சிருந்தார், நான் படித்திருக்கிற அந்த நியாயப்பிரமாண படிப்பு அதில் ஒன்றும் பிசகாமல் கை கொண்டிருக்கிற இந்த அறிவு, நாம் ஒரு பெரிய தெய்வீக மனிதன் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கலாம். தேவனுக்கு மகிமை. இப்படி இயேசுவை அறியக்கூடிய அறிவு வந்த உடனே அவருக்கு இந்த புனிதருடைய கற்பனையின்படி வாழணும், நாமும் இப்படியே ஜீவிக்கணும், இப்பொழுது நம்மில் அது இல்லை என்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டுச்சு. அவர் நல்லவனா வாழணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நான் விரும்பாத தீமையை செய்திடுறேன். என்னுடைய விருப்பமெல்லாம் அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புனிதமான ஒரு வாழ்க்கை செய்யணுங்கிறதா அவருடைய வாஞ்சை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அவர் என்ன சொல்கிறார் என்றால், நல்லதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்ன விரும்பாத தீமையை செய்துவிடுகிறேன். அது என்ன என்ற அந்த ஆராய்ச்சிக்கு போனார். போகும்போது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவம். நான் இயேசுவை அறிந்திருந்தாலும் வேதத்தை பலமுறை கற்றிருந்தாலும் படித்திருந்தாலும் அதாவது எனக்குள்ளே ஒரு பாவம், எனக்குள்ளே பாவக்கிரியை மாறலை. சந்தர்ப்பம் வரும்போது அது அப்படி தலையெடுத்து உயர்த்தது, அது என்னோட போராடுது, என்னை போராட்டத்துக்குள்ள ஆக்குது என்று எண்ணி நான் நல்லதே செய்ய விரும்புகிறேன். ஆனால் இப்படி என்னுடைய வாழ்க்கையில விரும்பாத நிலையில என்னை எடுத்துட்டு போகுது. அது என்னது?
அது ஒரு பாவ பிரமாணம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் அவருக்காக வாழ வேண்டும் என்ற அவ்வளவு ஆசை எனக்கு, அவ்வளவு வாஞ்சி இருந்தாலும் என்னை மீறி வெளியே பார்க்கிறவர்கள் என்னை ஒரு புனிதனாக, என்னை ஒரு நல்ல ஒரு தெய்வீக மனிதனாக காணுகிறார்கள். ஆனால் எனக்குள்ளே நான் பார்க்கும்போது ஒரு பாவியாக உணர்கிறேன். எனக்குள்ளே அதாவது என்ன அந்த தெய்வீக சுவாபம் வரவில்லை என்று எனக்குள்ளே தெரியுது. உள்ள அப்படிப்பட்டது போராடிட்டேன். சந்தர்ப்பம் வரும்போது செயல்முறைக்கும் வந்துடுது. என்ன செய்வது என்று அவர் தவிக்கிறார். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின பொதுவான நிருபம் 7ஆம் அதிகாரம் 23 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆகிலும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகளில் இருக்க காண்கிறேன். என்ன அதுக்கு அவர் சொல்றாரு, நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது தான் செய்யணும். அதாவது இது நம்முடைய பேரை கெடுத்து போடும், இது நமக்கு நல்லது இல்லை, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒன்று இது என்னோட போகணும் விரும்புகிறேன். ஆனாலும் நான் வேற ஒன்று ஒரு போராட்டத்துக்கு பார்க்கிறேன். அது என்ன மீறி கடந்து போராடிட்டு நடக்குது என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நான் இப்ப இயேசு அறிந்தாச்சு. இயேசு அறிந்து அவருக்காக வாழணுங்கிற வைராக்கியம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனாலும் என்னை ஒரு அந்த பாவ பிரமாணத்துக்கு உள்ளாக்கி விடுது. நான் என்னை மீறி அது நடக்கு. நான் வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஆனால் அது எனக்குள்ள இருந்து போராடி போராடி, அதாவது இவ்வளவு ஒரு நல்ல தகுதியான கனசுகுறி என்னை கூட ஒரு இழிநிலைக்கு கொண்டு போவதுக்கு அது பிரயாசப்படுது. அப்படி என்ன வதைக்குது. இவர் நல்லது செய்யணும்னு நினைக்க, அப்படி செய்யாதவங்களுக்கு வதைப்பு இல்லை. அப்படியே செத்த மீனெல்லாம் தண்ணி விட போகுது இல்லையா, பார்க்குறோம்ல. செத்த மீன் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் தண்ணீரோடு தான் போகும். உயிருள்ள மீன் அது சிறுசா இருந்தாலும் எதிர்நீச்சல் அடித்து தான் போகும். ஆனபடினால இவருக்கு உள்ளே அதாவது ஒரு போராட்டம், நிம்மதி இல்லை, போராடுது. இது என்னது என்று அவர் கண்டுபிடிக்க இப்ப சொல்லுகிறார். வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? போதும், இப்ப இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். அதாவது அவர் நிர்பந்தமான மனுஷன் அல்ல. அவரை பற்றி அவர் சொல்லுகிற இடத்துல எல்லாம் பார்த்தா நான் ஒரு அதாவது பாவியிலும் பிரதானமான பாவி, நியாயப்பிரமாணத்தோடு குற்றம் சாட்டப்படாதவராக்கும். ஆனால் இப்போ கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு என்னுடைய நீதி ஒன்றும் இல்லை. நான் பாவியிலும் பிரதானமான பாவி, அது மட்டுமல்ல அகால பிறவி போன்றவன், அதனால குறமாத்த பிள்ளை. அப்படி அவர் சொல்றார், தன்னை தாழ்த்துறாரு. அப்படி இப்போ அவர் கிறிஸ்துவ பிரமாணத்தை கை கொள்ள வேணும், அதன்படி ஜீவிக்கணும். எனக்கு அது ஒன்றுதான் வேணும். போராட்டம் அவர் போராடுறாரு. இப்ப கேட்கிறாரு, என்ன இந்த மரண சரீரத்தை யார் விடுதலை ஆக்கும்? அதுக்கு வழி என்ன தவிக்கிறார்? இது ஒரு மரண சரீரம், இது ஒரு மரண சரீரம். இந்த மரண சரீரம் எல்லாரிடத்திலும் உண்டு. இந்த மரண சரீரம் எப்போ வந்தது? ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார்? தம்முடைய ரூபத்தின்படியும் தம்மை போல அவர் மரிக்கக்கூடிய மரண சரீரமுடையவன் அல்ல. எது சொன்னார்? மரித்தேன், சாதாரண உயிரோடு இருக்கிறேன். அப்போ அந்த ஆண்டவர் அதான் மனிதனை உருவாக்கும் போது தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கி, அது மரண சரீரம் அல்ல. ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்லியிருந்தார் அந்த மனிதனுக்கு. என்ன சொல்லியிருந்தார்? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளும். அது மற்ற எல்லா ஜீவன்களையும் படைத்தார், விட்டுட்டார். 10 பெருகி உலகத்தை நிரம்பி போங்க அப்படின்ட்டு. மனிதன் அப்படி விடலை. அவனை உருவாக்கிய அவனை அழைத்து கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் உட்கார வைத்தார். மனிதனுக்கு அவ்வளவு பெரிய அருமையான ஒரு காரியம், ஆண்டவருக்கு மகிமை. ஆனபடினால் அந்த மனிதனை ஆண்டவர் இப்படி உருவாக்கினார். உருவாக்கி அவனுக்கு கட்டளை கொடுத்தார். நீ இந்த ஒன்றை மட்டும் செய்யாத, இந்த ஒரு மரத்தின் கனியே
புசித்தால் என்ன வரும்? மரணம். மரணம். அன்றைக்கு தான் மரணம் வந்தது. அல்லேலூயா. அன்றைக்கு தான் மரணம் அவனுக்கு கூறப்பட்டது. அல்லேலூயா. அவர் எந்த தேவ ஆலோசனை மீறினானோ, தேவ கட்டளை மீறினானோ, ஜீவனை பெற்ற மனிதனாக இருந்தாலும் சரி, தேவ கட்டளை மீறினோன்னு மரணம் அவனுக்கு நியமிக்கப்படுகிறது. அந்த மரண சரீரம் உடையவனாக மாறிவிடுகின்றான். அதில் எல்லா தீமைகளும் வந்துவிடும். அவனுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கிடைக்காது. ஆனபடியினால் மனிதனை தன்னை போல படைத்தார். அவன் தேவ கட்டளையை மீறினபடியினால் அவனுக்கு என்ன ஆயிற்று? மரணம் உண்டாயிற்று. ஆனால் புசிக்கிற நாளில மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு அதான் ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காரு. என்ன போயிட்டு? நித்திய ஜீவன் போயிட்டு. ஊதுனாரில் நாசில ஜீவன் போயிட்டு. அந்த ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது. ஆனபடினால ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் படிக்கும்போது என்ன சொல்கிறார் என்றால், நீ எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள், இதை செய்யாதே. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளை கை கொள்ளுகிற மனிதன் ஜீவனோடு இருப்பான். நாம் இருக்கிறோம், நமக்கு மரணம் கிடையாது. இந்த மரணம் என்று இருக்கு பாருங்க, இந்த மரணம் இந்த சரீரத்தொட்டு உள்ள இருக்கிற மனிதன் வெளியே போகிறதுக்கு பேர் தான் மரணம். உள்ள இருக்கிற மனிதனுக்கு என்றும் மரணம் கிடையாது. ஆனால் அவர் கர்த்தருடைய கற்பனைகளை மீறிவிட்டால் 2ஆம் மரணம் ஒன்று இருக்கிறது அவனுக்கு. ஆனால் இந்த கர்த்தருடைய கற்பனையின்படி வாழுகிறவனுக்கு 2ஆவது மரணம் இல்லை. அவன் என்றும் ஜீவனுள்ளவனாய் வாழுகின்றான். ஆண்டவர் சொன்னார், அதாவது இதை நீ புசித்தால் சத்து போவாய். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அன்றுதான் சொன்னார். அதுவரைக்கும் அவனுக்கு சாவு வரம் கிடையாது. அதுவரைக்கும் அவனுக்கு சாவுக்குரிய சரீரம் கொடுக்கப்படவில்லை. அதுவரைக்கும் என்று வாழக்கூடிய ஜீவ சரீரம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர் என்று மீறினானோ அன்று அப்படி ஆயிற்று. ஆனால் எதிராளியாகிய சாத்தான் ஒருவன் இருக்கிறான் அல்லவா? அவனுடைய ஜோலி என்ன? மனிதர்களை கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் சுத்திட்டு இருக்கிறான். ஜீவன் உள்ளவர்களை கொல்லணும், ஜீவனை எடுத்து அவன் மரணத்துக்குள்ளாக்கணும். அப்போ இந்த ஆதாமுக்கு அவளுக்கு தான் கட்டளை, இப்படி சாப்பிடக்கூடாது. அப்போ சாத்தான் சுற்றி அலைகிறான், இவர் எப்படி சாப்பிட வைத்து மரணத்துக்குள்ள ஆக்கிடணும் அப்படி என்று. இந்த அம்மா தனியாக இருக்கும்போது எப்படி தொண்டு கிடந்து உள்ள வந்துட்டான் சாத்தான் பாம்பு ரூபத்தில். உள்ள போய் அந்த அம்மாட்ட அருமையாக பேசணும். இல்லையா அக்கா சோமா இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் சோமாரி. அப்படியா? இந்த உங்கள் ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் புசிக்கூடான்னு சொன்னாரோ? இல்லை, உடனே இவங்க பழக்கம் விட ஆரம்பிச்சாங்க. பழக்கம் விட ஆரம்பிச்சு சாத்தானுக்கு இடம் கூடாதுன்னு யாக்கோபு அருமையாக எழுதியிருக்கார். பார்த்தீங்களா? இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஜீவனை எடுத்துருவான். தேவனுக்கு மகிமை. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? இல்லை, எல்லாவற்றையும் சாப்பிடலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது. எனக்கு அங்கே என்ன ஜோலி? அவங்கள்ட்ட ஏன் சொல்லணும்? தேவை என்ன? இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இல்லவே இல்லை. உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? என்ன? அதை புசிக்கிறனால நீங்கள் சாக மாட்டீர்கள். ஆண்டவர் சொன்னார் சாவீர்கள் என்று. அவன் சொன்னான் புசித்தால் சாக மாட்டீர்கள். பார்த்தீங்களா? 2 வார்த்தையும். இன்று அதான் நடக்கிறது உலகத்தில். இன்றுதான் நடக்குது அருமையானவர்களே. மனிதன் அதிலிருந்து பிறந்த மனிதர்களாகி நாம் எல்லாரும் மரண சரீரம் உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த மரண சரீரத்தில் பலவிதமான தீமைகள் ஆளுகை செய்கின்றது. கர்த்தருக்குள்ளே வந்த பிறகும் அது ஆளுகை செய்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகும். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பை உண்டு, ஆக்கின தீர்ப்பு உண்டு, மாம்சப்படி நடக்காதவர்களுக்கு இல்லை என்று சொன்னார்.
கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்த பிறகு மாம்சம் நடக்க முடியும். அப்படிதான் சொல்லி இருக்குது. இதில் விடுதலை பெறுவதற்கு என்ன? புதிய எருசலேம் ஏன் உருவாகியிருக்கிறது? மற்ற இடங்களில் கூட்டம் கூட்டமாய் மக்கள் கூடுறாங்க. அருமையான பாடல், அருமையான பாடல்கள், அருமையான வார்த்தைகள் என்னலாமோ. ஆனால் என்ன இல்லைங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கல அநேகர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி பெற்று உலகத்தில் பக்தியாக வாழ்கிற கூட்டங்கள் நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப தியாகம் பண்ணவர்களாக இருக்காங்க. ஆனால் தேவன் சொல்லிட்டார். நான் சொல்கிறப்போ தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இந்த பவுல் தன்னை உணர்ந்து ஐயோ கடவுளுக்காக வாழணும், ஒரு தவறும் பண்ணக்கூடாது. நம்முடைய வாய்க்கு காவல் வைக்கணும், கண்ணுக்கு காவல் வைக்கணும், காதுக்கு காவல் வைக்கணும். நம்முடைய சரீரம், அதாவது பாவ சரீரம், நம்முடைய உலகத்துள்ள இழுத்துறோம், அப்படி போயிடக்கூடாது. நான் பிரயாசப்படுற கடைசியில் ஆக்குது பாவ பிரமாணத்துக்குள்ள ஒன்று தள்ளிடுது என்று. அது ஏன் என்று அவர் சொல்ல கேட்கிறார். இல்லையா? இல்லை யார் என்ன விடுதலை ஆக்குது? அதுக்கு என்ன வழி சொல்லுங்க என்று சொல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்த யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், ரொம்ப பக்தியில் ஒரு நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற அதில் உள்ளவர் தானே பவுலும். ஆனபடினால நியாயப்பிரமாணத்தை உலகில் கை கொள்கிற பக்தி உள்ளவர்கள். அப்படியே தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நீங்கள் விடுதலை பெறணும், விடுதலை பெறணும். பவுல் கேட்கிறார், என்னை யார் இருந்து விடுதலை ஆக்குவான் என்று கேட்கிறார். இயேசு சுவாமி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறவனே விடுதலை பெறுவான் என்று சொன்னார். அதுதான் நான் சொல்றேன். இப்போ மற்றதுக்கும் மற்றவர்கள் வித்தியாசம் என்ன? விடுதலை பெறுவதற்குரிய உபதேசம். அப்போஸ்தலன் சொன்னார், நீங்கள் தேவனோடு, உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி விடுகிற ஊழியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியம் எப்படி என்று சொன்னால், விடுதலை ஆக்கக்கூடிய உபதேசம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, சத்தியம். அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை விடுதலை ஆக்க அந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். மற்ற ஊழியத்தை பற்றி நான் குறை சொல்ல இப்போ வரலைங்க. தேவனுக்கு மகிமை, மகிமை. இந்த ஊழியம் என்ன? தேவனோடு ஒப்புரவாக்குகிற ஊழியம். தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் அதற்குரிய சத்தியம், அதுக்குரிய உபதேசம் வேணும். அது இல்லாத இடத்துல அது கிடைக்காது. அவனை இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க, இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க. விடுதலை போதிக்கிற எனக்கும் கூடுகிற மக்களுக்கும் விடுதலை உண்டா என்பதுதான். ஒருவேளை நான் சொல்லலாம், நான் சரியாக தான் இருக்கு, உள்ள பேசும். இல்லை, உனக்குள்ளே பாவம் போராடுது, உனக்குள்ளே கீழ்ப்படியாமை போராடுது, உனக்குள்ளே வேதவசனத்துக்கு மாறானவைகள் போராடுது. சரியா இருக்குன்னு சொல்லாது என்று அது சொல்லும். ஆனால் தன்னை மெப்புக்காக எல்லாம் சொல்வது என்றால் எல்லாம் சரியாக இருக்க முடியாது. ஊழியத்தில் நமக்கு தெரியும், அநேக வயது முதிர்ந்த சாதுக்கள் எல்லாம் வந்து நம்ம பாஸ்டர் இடத்துல பாவரிக்கை செய்திருக்காங்க. கேட்டீங்களா? அதை நான் ரொம்ப சொல்ல வேண்டாம். இல்லையா? அவள் அந்திய காலத்தில் பிரதர் அநேக காரியங்களை விடுதலை பெற்று விட்டேன். இந்த வயசான காலத்தில் சில காரியங்கள் போராடுது. எங்கே போய் விடுதலை பெற? யார் என்னை விடுதலை ஆக்குவான்? சபையை பற்றி, சத்தியத்தை பற்றி கேள்விப்பட்ட போது சபையை தேடி வந்தார்கள். அதெல்லாம் வேற கதை இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் இப்போ சில வசனங்களை படிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். என்னுடைய உபதேசத்தை நிலைத்திருந்தால், உபதேசத்தை கை கொண்டால் எப்படி இருப்பீங்க? என் சீசர், என்னுடைய சீடர்களாக இருப்பீங்க. மற்றபடி என்னை விசுவாசிக்கிறதுனால் முடியாது. அதான் கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறது இல்லையே, என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார் அல்லவா?
வேதத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் தானே எழுதி தரப்பட்டிருக்கிறது. அதை விட்டு ராத்திரி புறான் ஜெபம் பண்ணினேன், 40 நாள் உபவாசம் பண்ணினேன். இப்போ லெந்து நாள் அப்படினால 40 நாள் உபவாசம். அதாவது மட்டன் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன், எங்கள் கோயிலில் கொட்டடிக்க மாட்டோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம். எப்படி அதில் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? தம்மை விசுவாசத்தை யூதர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளணும். உங்களுக்கு விடுதலை வேணுமா? என்னுடைய சீசர்களாக நீங்கள் மாறணுமா? நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபதேச சட்டம். உபதேசத்தை கைக்கொள்ளாவிட்டால் என்னுடைய சீசர் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள், அந்த வருஷைக்கு வர மாட்டீர்கள், உங்களுக்கு விடுதலை இல்லை. வாசகத்தோட சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். இந்த வார்த்தை தான் அவங்களை ரொம்ப தாக்கிச்சு. அந்த யூதர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? மதத்திலே ஜாதியிலே பெரியவங்க நாங்கள் தான், யூத ஜாதி தான், இல்லையா? நாங்கள் யாருக்கும், எந்த சமுதாயத்துக்கும், எந்த நாட்டுக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. நாங்கள் அடிமைகள் இல்லை. ஆபிரகாம், தாவீது போன்றவர்கள் எங்களுடையவர்கள். ஆனபடியினால் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது. அவர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். பார்த்தீங்களா? அவர்களுடைய நினைப்பு என்ன? நாங்கள் சுயாதீனர்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களை அடிமைகள் விடுதலை பெறுவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்? நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லையே என்று சொன்னார். நமக்கு கூட இப்படி சில எண்ணங்கள் இருக்கலாம். எது அடிமை? நான் எதற்கு என்னை விட்டு போகவில்லையோ அதற்கு நான் அடிமைதான் என்று அடுத்த ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த சொன்னாங்க, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதுமா? பாவம் செய்கிறவன் பெரிய பாவம் செய்ய வேண்டாம். ராத்திரி ஜாமம் போல எழுப்பி விட்டு அந்த பாவம் எழுப்பி விட்டு பீடி குடின்னு சொல்லும். அந்த ராத்திரி எங்கேயா தீப்பட்டி கிடக்க அடுப்பில் நெருப்பு கிடக்கான்னு பார்த்து அவனை பீடி குடிக்க வச்சுட்டு அப்புறம் படுக்க விடுது. பாவம் செய்கிற அடிமை என்றால் அவனுக்கு வேலைக்காரன் வேற, அடிமை வேற. அடிமை என்றால் மிருகத்தை போல நடத்தப்படுகிறவன். எந்த ராத்திரி எழுப்பினாலும் உடனே எழுப்பி சொன்ன வேலையை செய்யணும், அதான் அடிமை. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அப்படித்தான் இருந்தாங்க, இல்லையா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் எங்களை அடிமைகள் என்று எப்படி சொல்லுவீர்? நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லையே. ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்கள் எங்களுடையவர்களே. அப்படி இருக்கும்போது நாங்கள் யாருக்கு அடிமை? எந்த ஜாதிக்கு அடிமை? எந்த நாட்டுக்கு அடிமை இல்லை என்று சொன்னபோது கர்த்தர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. அநேக பாவங்களை நாம் விட்டிருக்கலாம், 1-2 இருந்தாலும் அதற்கு நாம் அடிமைகள் தான். இதை உணர்ந்த அப்போஸ்தலன் தான் சொல்லுகிறார், யார் என்னிலிருந்து விடுதலை ஆக்குவான்? இப்ப என்னில உண்டாகிற இந்த போராட்டம் என்ன? நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் இப்படி செய்கிறது. அதான் தேவன் யூதருக்கு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், வேற ஆளை பற்றி சொல்லல. என்னை விசுவாசிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றேன். என்ன சொல்லுகிறேன்? அதாவது நீங்கள் என்னுடைய வசனத்தை கை கொண்டால் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள். இல்லாட்ட என்னுடைய சீடர்கள் அல்ல. என்னை விசுவாசிக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், பரிசுத்தாய் பெற்றிருக்கலாம். அப்படினால அப்படி இருந்தாலும் பாவம் என்ன உள்ள இருக்கு இல்லையா? சந்தர்ப்பம் வரும்போது அது பழைய ஆள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வெளியே தெரியாது, நமக்கு தான் தெரியும். நாம் இந்த நிலையை மாற்றிக்கொண்டு இறைவனோட வருகைக்கு ஆயத்தப்படதான் சபை. தெளிவாக சொல்லிடுறேன். என்கிட்டே நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, அதாவது என்கிட்டே நான் பேசுவேன், என்கிட்டே நான் பேசுவேன். தேவனுக்கு மகிமை. சபைக்குள்ளே வருகிறதற்கு முன்னாலே நான் நரகத்துக்கு போயிட்டு வந்தபடியினால், அதாவது நான் விடுதலை பெறணும், நரகம் தாங்க முடியாத பயங்கர கொடுமை என்மேல் எங்க பெறக்கூடாது என்ற அச்சத்தினால என்னுடைய சரீரத்தில் சொல்லுவேன், சொல்லிக் கொடுப்பேன். எப்படி
உன்னுடைய இஷ்டத்துக்கு நான் நடக்க மாட்டேன். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. முழுவதும் தூங்கின்னு சொல்லுங்க சரீரம் இல்லை. உனக்கு ஒழுங்கா டைமுக்கு உன்னை ஒழுங்காக குளிப்பாட்டி ஆகாரம் தந்து எனக்கு தெரியும், சமயத்துக்கு தூங்க கொடுப்பேன், டைம் கொடுப்பேன். மற்றபடி தெய்வீக காரியத்தில் அப்படி போல அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுபிடிக்க முயன்றான். ஏன் நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு உபவாசம் இருந்து கண்டுபிடித்து ஜெபம் பண்ணி போராடி இப்படிலாம் இருந்தோம், சந்தர்ப்பமாக உள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிற என்ன மீறி போராடிட்டு நடக்குது. அப்போ என் மனச்சாட்சி வேதனைப்படுது. இத்தனை வருஷமாக நான் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தோம், இன்னும் இந்த அற்ப காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது என்ற ஒரு போராட்டம். அப்போ இதை கண்டுபிடிக்கணும். அவர் அதை கண்டுபிடிக்க முற்படுகிறார். நாங்கள் யாருக்கு அடிமை என்று சொன்னவர் தொடர்ந்து என்ன சொல்றார் பாருங்க, வாசங்க. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியம் இல்லாத இடத்தில் விடுதலை இல்லை. எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கே சத்தியம் இல்லையா? இயேசு சொல்லிவிட்டார், என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் இருந்தாலும், உங்களுக்குள்ளே என்னுடைய தூயாவி வாசமாக இருந்தாலும், நீங்கள் சத்தியத்தை அறியாத வரைக்கும் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற மாட்டீர்கள். விடுதலை கிடைக்கிறது இல்லை என்று இயேசு சொல்லிவிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய பிந்திய காலத்தை பற்றி நாம் பார்க்கும்போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கும்போது இப்படி நாம் வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும், முன்னாலே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால், தேவனுடைய சத்தத்தை ஆலோசனைக்கு நீங்கள் தேவனுடைய உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று அங்கே உண்டு. தேவனுக்கு மகிமை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களே, சபையினுடைய பிள்ளைகளே, கேளுங்கள். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட உபதேச சட்டத்தை கவனமாய் கேட்டு அதற்கு நீங்கள் எப்போ கீழ்ப்படிய ஆரம்பித்தீர்களோ அது நின்று உங்களுக்கு என்ன உண்டாயிற்று? பாவத்தின் மேல் திருப்பந்து எடுக்கிறவர்களும் கவனித்துக் கொள்ளுங்கள். அறிந்து கொண்ட சத்தியத்தில் பலதை விட்டு விட்டோமா? அவைகளை கை கொண்டுதான் நடக்கிறோமா? பாருங்கள். பரிசுத்த வாழ்க்கைக்கு முதல் இதுதான் நமக்கு இடம். இந்த பரிசுத்த வாழ்க்கையில், அதாவது நான் முன்பு செய்த பாவங்களில் சாத்தான் கொண்டு வருகிற கிரியிலே மேற்கொண்டு நடக்க வேணுமா? நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறியணும், உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்தான் நம்மை தூய்மையாக்கி நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அவர் கேட்கிறார், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும்? யாரும் கிடையாது, இயேசு ஒருவர் தான். இயேசு சொல்லிவிட்டார், என்னை விசுவாசிக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன், அதாவது நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசுவே என்றால் விடுதலை கிடைக்காது. வீட்டை பூட்டி கொண்டு நீங்கள் 1000 தடவை நீங்கள் உங்களுடைய வார்த்தை சொன்னாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தை கை கொண்டால் எனக்கு சீசராக இருப்பீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை கை கொள்ளுங்கள். முன்னே நீங்கள் பாவிகளாக இருந்தீர்கள், எவ்வளவு ஐக்கியத்தில் இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், வேதம் வாசித்தோம், எல்லாம் இருந்தோம், பாவம் உங்களோட தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால் பாவத்திலிருந்து உங்களுக்கு இல்லைன்னா விடுதலை. இது நம்முடைய அனுபவம் கூட. தேவன் சொன்ன வார்த்தையை கை கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கி கொண்டால்
தூரமாக எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விட்ட மாதிரி ஆயிடும். ஆனபடியினால் தம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு இப்படி அவர் சொன்னார். இன்று சபையினுடைய மேன்மை என்ன? வாசிப்போம். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தால் பாவத்திலிருந்து விடுதலை. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அதாவது பாவத்தினால் தான் எல்லா அநியாயமும், எல்லா தீமைகளும், எல்லா நஷ்டங்களும், எல்லா கஷ்டங்களும் அதை சார்ந்தான் நமக்கு வருகின்றது. அப்படினால் நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டீர்கள் என்றால், பாவங்களை அறிக்கையிட்டோமானால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி போட உண்மை உள்ளவராக இருக்கிறார். யாருக்கு உண்மை உள்ளவராயிருப்பார்? உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக யார் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம். ஞானி நீதிமொழிகளில் எழுதும்போது, சாலமோன் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கூட தெளிவானது பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யாரிடத்தில் மறைக்கிறது? யாரிடத்தில் மறைப்பாங்க? கடவுளத்தில் மறைக்க முடியுமா? பாவங்களை கடவுளத்தில் மறைக்க முடியுமா? அவருக்கு பாவம் செய்த பிறகு மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தில் உள்ளாகிற எண்ணங்களை அவர் அறிகிறவராக இருக்கிறார். பின்ன யாரிடத்தில் மறைப்பது? தேவனுக்கு மகிமை. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இது நமக்கு சேர்த்து நான் இப்பொழுது அறிக்கை செய்கிற உபதேசம் சரியாக கற்றுக்கொண்டோம். வெளியே அறிக்கை என்றால் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அறிக்கை செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி இல்லை. அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணத்தான் சொல்லியிருக்கிறது. அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறது, பாவரிக்கை செய்ய சொல்லவில்லை. என்று பாவரிக்கை உபதேசத்துக்குள் இருந்து ஒவ்வொரு ஆராதனைகளையும் பாவரிக்கை செய்தவர்கள் எல்லாம் இன்று மேய்ச்சல் இல்லாத விட்டாந்தரில் மடங்கி கிடக்கிறார்களே, அவர்களுக்கு எப்படி கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும்? தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் இப்படி படிக்கின்றோம். அங்கே அதாவது ஜனங்கள் யோசுவாவுடைய தலைமையில், மோசைக்கு பிறகு யோசுவாவுடைய தலைமையில் கானான் பயணம் செய்யும்போது வழியில் எரிகோ பட்டணம், மதில் சூழ்ந்த பட்டணம் இருந்தது. அது தாண்டி போக முடியாது. தேவ கட்டளையின்படி அவர்கள் கர்த்தரை சொல்லித்தார்கள். அது இடிந்து விழுந்தது. அப்போ கர்த்தர் அவர்கள் சொல்லியிருந்தால், நான் இந்த எரிகோ உங்களுக்கு கையில் கொடுப்பேன், இதில் ஒன்றையும் யாரும் எடுக்கக்கூடாது. அக்கினிக்கு தப்பின எல்லாம் கர்த்தருடையது. கர்த்தருடையதை எடுத்தாலும் உங்களுக்கு சாபம். ஆனால் அப்படின்னா அதை எடுக்காதுங்க. கர்த்தருக்குரியதை கர்த்தரை, அதான் உபதேச சட்டம். அதை நாம் கேட்டிருந்தோம், அறிந்திருந்தோம், அவைகளை கை கொள்ளாமல் இருப்போமானால் அது பெரிய பெரிய தப்பு, சாபத்துக்குரியது. அப்படி கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருந்து ஜனங்கள் அப்படி இருந்தார்கள். ஆகான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் அதில் அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஒழித்து வைத்து விட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதனால் என்ன ஆயிற்று? ஆயியை பிடிக்க போனார்கள். ஜெபம் பண்ண மாதிரியும் தெரியல. அவர்கள் ஆயியை பிடிப்பதற்கு போய் வேவு பார்த்து விட்டு கொஞ்சம் பேர் போனால் போதும் என்று போனார்கள். எதிராளி கொண்டு போட்டு இப்போ யோசுவா தரையில் விழுந்து கிடந்து மன்றாடுகிறார். ஆண்டவரே, ஜனங்களுக்குள் தீமை உண்டாயிட்டே, நாங்கள் என்ன செய்ய? மற்ற தேசத்துக்காரன் கேட்டால் எங்களை மேற்கொண்டு விடுவானே, எதிர்த்து வருவானே. ஆண்டவர், ஜனங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறார். அவர்களை கோத்திரம் வம்சமாக குடும்பமாக கூப்பிட்டு விட்டார். அப்போ ஆகானுடைய வருஷம் வரும்போது இங்கே யோசுவாவுக்கு முன்னால் வந்து நிற்கும்போது
அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். இங்கே வாசிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 19 வாக்கியத்தை. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி. அவருக்கு முன்பாக அறிக்கை செய்வதென்றால் எப்படி? ஆனபடினாலே நீ அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அவருக்கு முன்பாக அறிக்கை செய்வது எப்படி? தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ மனிதனுக்கு முன்பாக சொல்வது, கர்த்தரிடத்தில் சொல்வது. அப்படினால அவருக்கு முன்பாக அறிக்கை செய், நீ செய்ததை ஒழிக்காதே, எனக்கு ஒழிக்காது, எனக்கு மறைக்காது. ஜனங்களுக்குள் இருக்கிற சாபம் நீங்க வேண்டும் என்றால், நம்முடைய கானான் பயணம் தொடர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இந்த சாபம் நீங்கணும். அவன் எப்படி பாவரிக்குதான் தெரியும். அருமையாய் பாவரிக்கை என்னெல்லாம் எடுத்தேன், பொன்பாலம் எடுத்தேன், அது பாபிலோன் சால்வை எடுத்தேன், அதை எடுத்து எல்லாம் விவரமாக அறிக்கை செய்தான். அதை எடுத்து கூடாரத்துக்குள்ள தோட்டியுள்ள பதிச்சு போட்டிருக்கேன். இந்த இடத்துல அது இடத்தையும் காட்டினான். அது எடுக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் பயணம் செய்து வெற்றிகரமாக போய் கொண்டிருந்தார்கள். இந்த நாளிலும் கிறிஸ்தவ சமுதாயம் அதே நிலையில் தானே அது போய்கிட்டே இருக்க. ஏற்றம் முன்னேற்றம் ஒருபடியும் ஏற முடியவில்லை மேலே. தேவனுக்கு மகிமை. ஆனால் புதிய அது உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது பாவத்திலிருந்து விடுதலை. சட்டம் என்ன? பாவத்தை மறைக்காமல் தேவ சமூகத்தில் கதவை பூட்டி வீட்டுக்குள்ள இருந்தல்ல, தேவனுடைய மனிதன் கேட்கிறார், நீ செய்ததை எனக்கு சொல்லு, எனக்கு ஒழிக்காது. சொன்னபோது அது மாற்றப்பட்ட பிறகு அந்த சாபம் நீங்கிட்டு. அப்படியே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சாபத்தீடானவைகளை நாம் தொடக்கூடாது. சொல்லப்பட்டவைகள் அக்கினிக்கு தப்பனவைகள் அத்தனையும் கர்த்தருக்குரியது. அதை நீங்கள் எடுத்தால் சாபம் பின்தொடரும் என்று சொல். தேவனுக்கு மகிமை. அப்படினால் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்கிறேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவராகிய தேவனை பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், மோசே 40 நாள் மலையில் தேவனுடைய ஜனங்களுக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் எங்கே தேவனோடு இருந்தார். கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகத்தில் என்ன ஆயிற்று? பிரகாசம் உண்டாயிற்று. ஜனங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பிரசன்னம் தெளிக்கிறது. பார்க்க முடியல, முகத்தில் முக்காடு போட்டுக்கிடும், எங்களால் பார்க்க முடியல. ஜனங்களிடத்தில் பேசும்போது முக்காடு போட்டுக்கொண்டு தான் அவர் பேசினார். இதுவரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதெல்லாம் இன்றைக்கும் கடவுளை ஆராதிக்கிற ஜனங்களுடைய இருதயத்தில் அந்த முக்காடு இருக்கிறது. தேவனை பார்க்க முடியவில்லை, அது எப்படி கடவுளை பார்க்க முடியும் என்ற அந்த நிலை இருக்கிறார்கள். ஆனால் கடவுளை பார்க்க முடியும், கடவுளோடு பேச முடியும், அவருடைய பிரசன்னத்தினால நாம் நிரம்ப முடியும். வேதம் சொல்லுகின்றது. 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. இந்த முக்காடு கடவுளை ஆராதித்தாலும், கடவுளை அதாவது தரிசிக்க போனாலும் அந்த முக்காடு இருக்கிறதுனால மோசேயினுடைய முகத்தை அன்று தெய்வ மகிமையை பார்க்க முடியாமல் இருந்தது போல இன்றைக்கும் அப்படியே தானே இருக்கிறது. அந்த முக்காடு அன்றைக்குள்ள அந்த முக்காடு எங்க இருக்கா? இருதயத்தில் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடியால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம், சொல்லியிருக்கிற பிரகாரம் செய்யும் போது அவர்களுக்கு அந்த முக்காடு நீங்கி போகும். ஆனபடியினால் அவர்கள் கர்த்தருடைய ஆவி அதாவது அவர்களுக்குள்ளே எங்கே யாருக்குள்ளே வந்து வருகிறதோ அவர்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு.
விடுதலை நிச்சயமாக உண்டு. நாம் வாரந்தோறும் எத்தனை தடவை ஆராதனை வைத்தாலும் பாவரிக்கை செய்ய வேண்டிய சூழல் வருகிறது அல்லவா? அதுபடியினால் நாம் இன்னும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு எவைகளை கீழ்ப்படியவில்லை, அதைத்தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அதற்கு வேற ஒரு பிரதிக்கம் பண்ணவில்லை. அவர் என்ன பண்ணினார் என்றால், ஏன் எனக்கு முழுவதும் அவருக்காகத்தான் வாழணும் என்ன இருக்கு. அப்படி இருந்த போதிலும் எனக்குள்ளே ஒரு பாவப்பிரமாணம் இருக்குது, என்னை கொண்டு அங்கே தள்ளிடுது, என்னை மீறித்து கொண்டு தள்ளிடுது. அது அப்புறம் என்றைக்கு வெள்ளிக்கிழமை வரும், என்றைக்கு சனிக்கிழமை வரும், என்றைக்கு வாய்ப்பு வரும், அறிக்கை செய்யலாங்கிற இதில் கடைசி வரைக்கும் குற்றமனச்சாட்சியோடு நம்முடைய காலத்தை கழிக்கவா? இல்லையே. அப்படியே தேவன் அதற்காக ஜீவனை கொடுக்கவில்லையே. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய சத்திய வேதம் இருக்கிறது. வேத போதனைகளை கேட்கிறோம் வரும்போதெல்லாம் அதில் நம்மில் என்ன இருக்கிறது, என்ன நமக்குள்ளே அந்த அன்று மோசே என்ற முகத்தில் பிரகாசித்த அந்த மகிமையை காண முடியாதபடி முக்காடு போட வேண்டியது இருந்தது. அந்த முக்காடு இன்று வரைக்கும் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது. கடமோடு ஜெபம் பண்ணும்போது தேவதர்சனத்தை பார்க்க முடியவில்லையே, ஒரு மறப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கு. அதற்கு இயேசுவினிடத்தில் மனம் திரும்பி வரணும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விடுதலை உண்டாகும். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார்? அவருடைய கவலை அதுதான். நான் இத்தனை வருட காலமாக தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தோம், இத்தனை காலமாய் போதனை செய்யும் ஒரு அற்ப காரியங்களை அதாவது சொல்லிட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்குது. விடுகிறது ரெண்டாவது இல்லையா, ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, என்னத்தை அடைஞ்சிட போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் அடைய முடியாது. ஆனபடியால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கேளுங்கள். அடுத்த பாடம் ஆராதனை தியானிக்க போகிறோம். அடுத்தாலே குட்பிரே வரப்போகிறது. வருஷா வருஷம் அவருக்காக நாம் ஆண்டவர் மரித்தார் என்று கண்ணீர் விடுகிறது அல்ல. இந்த மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் என்ன? கிடைத்து விட்டதா? கிடைக்கிறதா? என்ன அந்த பாவ போராட்டத்துக்குள்ளே தான் கிடக்கிறோமா? என்ன அந்த பழைய மீறுதலுக்குள்ளே தான் கிடக்கிறோம்? உலக மனிதர்களைப் போல் தான் என்ன ஜீவிக்கிறோமா என்கிறதை கவனிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் நமக்கு அருளப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வேற ஒரு வகையிலும் விடுதலை கிடைக்காது. தேவனுக்கு மகிமை. இங்கே நாம் சகரியாவின் புத்தகத்தில் படிக்கும்போது அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை மேற்கொண்டு போயிடுவான். தண்ணியில் உண்டாகிற ஒரு சிங்கிள் காரியம், சின்ன பாவருக்கு பாருங்க, அதை மேற்கொள்ள அவனால் இயலாது. அவனுடைய சொந்த பலத்தினால முடியவே முடியாது. அதற்கு தேவனுடைய எழுதி கொடுத்த பிரமாணம் கடைபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனோடு போயிடும். அவன் எதை பார்த்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் அவனுடைய இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் அனுபவம் தான் நமக்கு இப்போ வேணும். ஆண்டவர் வரப்போகிறார். வாசிங்க சகரியாவின் புத்தகம் 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய பொறுப்பை நம்முடைய கருத்தில் இந்த ஆலயத்தை எப்படி கட்டி முடிப்பது? செருபாபேலு இது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகிற காரியம் அல்ல. நீ ஒரு சின்ன கோத்திரத்துக்காரன், ஒரு சின்ன பலன் உள்ள முடியாது. ஆனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, வேற என்ன? என்னுடைய ஆவியினால். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே முக்காடு நீக்கப்படும். அங்கே கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்ல என்ன, நீ அதை ஆரம்பி, நான் கூட இருந்து அதை கட்டி முடிப்பேன். பலத்தினாலும் பராக்கிரமத்தினால் நடக்கிறது அல்ல, என்னுடைய ஆவியினால் இது நடக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் எங்கே விடுதலை. அந்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வதே நமக்கு விடுதலை.
அதற்காகத்தான் அவர் நம்மோடு வந்திருக்கிறார். அவர் ஏதோ பேருக்கு மற்றவங்க மாதிரி ஏதோ வச்சுக்கிட்டு கோயிலில் போய் கொட்டடிச்சா பாட்டு படித்தாருன்னு அல்ல. அந்த ஆவியானவர் முழுவதும் நம்மை ஆட்கொள்ளணும். வாழ்நாள் முழுவதும் அவரே நம்மை ஆட்கொள்ளணும். தேவனுக்கு மகிமை. சுவாமி சொல்லிட்டார், தன்னை விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து சொல்லிட்டார். அதாவது என்ன விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நீங்கள் சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை கை கொள்ளணும், உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று விடுதலை ஆரியர்கள். இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம். சிம்பிளாக வேறு ஒன்றும் நாம் பணங்காசு ஒன்றும் கொடுக்கணும்னா ஒரு பிரயாசப்பட வேண்டாம். அந்த கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை மட்டும் கடைபிடிக்க பிரயாசப்படுவோம், அந்த சாயலை அடைந்துடுவோம். இதயத்தில் இருக்கிற முக்காடு எடுபட்டு போய்விடும். தேவனுக்கு மகிமை. கண்ணை மூடினால் தேவ மகிமையை நாம் நேரடியாக பார்க்க ஏதுவாக இருக்கும். இருக்கிற வண்ணமாய் தரிசிப்பது இன்னொரு டைம். இப்போ கண்ணாடி நிழலாட்டமாய் பார்க்கின்றது போல அவருடைய மகிமை தரிசிக்கும் காலம் இது, அனுபவிக்கும் காலம் இது. அப்படினால் பரிசுத்தாய் பெறாதவர்களை விடுங்க. பரிசுத்தாய் பெறாதவர்களுக்கு அந்த சத்தியத்துக்கு இடம் இல்லை. பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட நமக்கு என்ன என்றால், இயேசுவை விசுவாசித்தாலும் பரிசுத்தாய் நமக்குள்ளே இருந்தாலும் நாம் என்ன செய்யணுமா? உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து கை கொண்ட காரியத்தை விட்டு விட்டோமா? பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுகிறேன். கர்த்தர் பட்சமாக நின்று இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் இந்த ஊழியம் சுத்தி பெறாதே. இது தேவன் என்ன விரும்பினாரோ அந்த நிலைக்கு ஆக போகிறது. அதுக்குரிய டைம் வந்துட்டு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதற்காக பிரயாசப்பட்டு இத்தனை வருடமும் அந்த அன்பிலே வளர்ந்து கொண்டு வருகிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம், இத்தனை ஆண்டாகிய ஒரு சின்ன ஏத்து பேசுகிற ஒரு சுவாவம், ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இப்படியெல்லாம் இருக்கிறது. இது நமக்கு முடியுமா? என்ன வேண்டாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நிச்சயமாகும். ஆவியினாலே ஆகும். அதற்கு செய்ய வேண்டியது நாம் தேவன் அருள் இருக்கிற சட்டங்கள், உபதேசங்கள், இதுதான். இதை நாம் கவனிக்கணும். மற்றபடி பரிசுத்தாய் பெற்றாச்சு கிடைக்கும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறத கை கொள்ளணும் அல்லவா? கை கொள்ளும் போது பாவத்தின் மேல் விடுதலை, நீதிக்கு அடிமைகளாகிறோம். நீதிக்கு மாறான செய்கைகள் நம்ம இடத்துல வராது. நீதி நேர்மை எப்படி எப்படி நடக்கணும் எழுதிருக்கு பார்த்தீங்களா? வேதத்தில் அழகா அழகா எழுதியிருக்கு இல்லையா? அதாவது தேவனுக்கு மகிமை. நான் என்னுடைய ஊழிய காலத்தில் ஃபாரஸ்ட் ஜப்பான்ட்டு இப்பொழுது காலேஜில் நம்ம ஊழியங்கள் இருக்கும்போது எல்லா காலேஜிலும் மதுரை தியாகராஜர் காலேஜில் இருந்து கோயம்புத்தூரில் 2-3 காலேஜ், ஜிசிடி காலேஜ், இன்னும் மற்றும் பல காலேஜ், சேலம், மெட்ராஸ். அப்போ காட்டு ஜபத்தில் நாங்கள் ஆண்டவர் ஆவியானவர் என்ன செய்ய முடியுங்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த தேன் பாட்டிலில் விரலில் நக்கி பார்க்குற மாதிரி டெஸ்ட் பார்த்துருக்குறோம். இல்லையா? அதனால் சாப்பிடக்கூடிய காலமே வருது. அதனால ஆவியானவர் எல்லாம் செய்ய கூடும். எல்லாம் செய்ய கூடும். ஆண்டவராகிய சிம்சோனை உருவாக்கினது அவர்களுக்கு செய்த கொடுமைக்குரியவைகளை பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்காக தான் சிம்சோனை படைத்தது. அப்படி அதை செய்து கொண்டிருக்கும் போது சிம்சோனை அவர்கள் ஒரு நாள் கட்டி கொண்டு போய் கொல்வதற்காக பிரயாசப்பட்டு அவர் இருந்த மலையை சுற்றி கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை. அந்த நாட்களில் அந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆண்டார்கள். தேவனுக்கு மகிமை. ஆண்டார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் திரண்டு சிம்சோனை பிடிக்க வரும்போது சிம்சோன் அங்கே செய்திருந்தார் பல காரியம். நரிகளை 300 நரியை பிடித்து பந்தங்களை குளித்து அவங்களுடைய வெள்ளாண்மையெல்லாம் குளித்து விட்டார். பல காரியங்கள் உண்டு. அப்போ இப்போ அந்த மலையில் அவர் இருக்கிறார். அவரை கொண்டு போடும் வந்தபோது கேட்டார்கள், என்னப்பா
இப்படி அவன் செய்து போட்டான். ஆனால் அவனை கொல்லாம விட மாட்டோம். அப்போ அவர் ஒரு தேவநீதி நிறைவேற்றதாங்க இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒன்று சொன்னால் நாங்கள் அவனை பிடித்து உங்கள் கையில் தந்துடுறோம். இவங்க ஒரு பெரிய கூட்டம் போய் சொன்னார்கள், இப்படி நான் செய்திருக்கிறேன், ஆனால் இப்படினால நாங்கள் இப்போ ஒன்றும் செய்ய மாட்டோம், பிடித்து அவங்க கையில் கொடுத்துட்றோம். சரி, நன்றாக கட்டினார்கள். கட்டி பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கி கொண்டு போகிறாங்க. பக்கத்தில் போன உடனே அவர்கள் எதிராளிகளை ஆரவாரம் பண்ண ஆரம்பித்தான். ஆரவாரம் பண்ணின உடனே கிட்ட நிறைய இப்போ அவர் இடத்துல கொலை செய்கிற டைம் தான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேல் இறங்கினார். அல்லேலூயா, பலமாக இறங்கினார். அல்லேலூயா. கட்டுகளெல்லாம் நெருப்பப்பட்டவைகள் போல அறிந்து ஓடிட்டு எழும்பி நான் கழுதை தளர்ந்து 1000 பேரை கொண்டு ஓட்டான் என்று எழுதி. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நமக்கு அறிவிக்கப்பட்ட சுருக்கமான வார்த்தை, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அறிந்த காரியம் என்ன என்றால், என்னை யார் விடுதலை ஆக்குவான்? இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, நான் விரும்பாத ஒன்று என்னை மேற்கொள்கிறது, யார் விடுதலை ஆக்குவது என்று கேட்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை. நிச்சயமாக அவர் விடுதலை ஆக்கத்தான் வந்தார். குமாரன் சொல்லிவிட்டார் தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய சத்தியத்தை கை கொண்டால் என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள். என்னை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நான் சொன்னவைகளை கை கொள்ளணும். அதை செய்தால் உங்களுக்கு விடுதலை. யார் விடுதலை ஆக்குவான்? இதுதான் விடுதலை ஆக்குவோம், வேறு ஒன்றும் விடுதலை ஆக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வேற யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்றவர்களுக்கு பதில் இதுதான். தேவன் விடுதலை ஆக்குவார், அவர் சொன்னபடி செய்தால் விடுதலை ஆக்குவார். நமக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. சுல்சானை வரிந்து கட்டி பாடையில் தூக்கிட்டு போனார்கள். அங்கு பெரிய கூட்டம் இவரை கொள்வதற்கு ரெடியானி. ஆவியானவர் பலமாக இறங்கினார். ஒரு வசனம் வாசிங்க, நியாயாதிபதிகள் 15:14 வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. தேவனுக்கு மகிமை. அடுத்து அவர் கிரியை செய்த கிரியைகள் பின்னாலே எழுதியிருக்கிறது. இப்ப நான் விடுதலை தான் பார்த்து கொண்டு வருகின்றோம். விடுதலை விடுதலை எப்படி? விடுதலை எப்படி? தேவன் குமாரன் விடுதலை ஆக்கினா அவர் சொல்லிவிட்டார், என்னுடைய சத்தியத்தை கை கொண்டால் விடுதலை. இல்லாம கர்த்தாவை என்றால் விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கே எந்த ஸ்தாபனத்தில் யாருக்கு உள்ளே குடும்பத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எப்படி? அவர் சொல்லியிருக்கிற அந்த ஜீவ பிரமாணத்தை நான் கை கொண்டபடியினால் எனக்கு விடுதலை உண்டாயிற்று. முன்னே பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்போ அவர்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு யார் விடுதலை ஆக்குவார்? இதுதான் விடுதலை. இப்போ இந்த அனுபவத்துக்குள்ளா நாம் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2-3 வசனத்தை வேகமாக வசனத்தை மட்டும் வாசித்து விட்டுருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை. மாம்ச இச்சை என்றால் என்ன? போர் செய்கிறது ஒரு இச்சை தான். ஒரு சரீரத்தில் சண்டை போடணும். அதுவரை செயல்தான் வேதம் எழுதியிருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லணும், பதில் செய்யணும், விடப்படாது. இப்படியெல்லாம் வருதில்ல,
அதனுடைய உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? மாம்சத்தில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அப்படினால இதிலிருந்து விடுதலை பெற என்ன செய்யணும்? பரிசுத்தாவி எங்கெங்கே விடுதலை உண்டு, அவர் நமக்குள்ளே வந்திருக்கின்றார். அப்படினால் நாம் செய்ய அவருடைய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும். ஆவியானவர் விரும்பல என்றால் எவ்வளவு பெரிய காரியமாக ஸ்டாப் பண்ணிடும் இல்லையா? அதில் நமக்கு தோல்வியான வழியே ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படினால் எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணணும். நமக்குள்ள ஒரு இருக்கார்ல ஆலோசனை தருவதற்கு அவர்கிட்ட கேட்கணும். கேட்டு அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால் மாம்ச இச்சை மாம்ச விருப்பம் நிறைவேறாது. இதை நாம் செய்ய வேண்டும். இல்லை அங்கே போயிருந்து கொண்டு ஐயா அன்றைக்கு சொன்னீங்க கேட்கா போச்சு, நான் படாத பாடுபடுறேன் ஐயா, நான் ஏன் தான் அங்கே வந்தேன்ட்டு எனக்கு இப்போ என்ன விதனை இருக்கு, எப்படியாவது நான் ஊருக்கு வந்துடணும், நான் காப்பாற்றுங்க ஐயா. எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை. ஆவியை எதற்கு சும்மா உள்ள இருக்கவா? நம்மளை நடத்துறதுக்கு. செய்யாதே போகாதே சொல். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளை நம்முடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ரோமர் 12:11 சொல்றீங்க. ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே எப்படி இருக்கணும்? அனலாயிருங்கள். அனலா லவோதிக்கேயா சபையாரை பற்றி ஆண்டவர் எழுதும்போது என்ன எழுதுகிறார் பாருங்க. வெளிப்படுதல் 3:14-15 லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டி ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அதில் தொடர்ந்து நான் வாசிக்கும் போது இதனுடைய கருத்து ஆவியிலே அனலாயிரு. ஆவியில் அனலாயுது ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு, வெதுவெதுப்பா இருக்காரு. கேட்டால் இல்லை நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாது. நான் இல்லாமல் இருந்தும் சரியாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்ய சம்பந்தம் எல்லாம் திருப்தியாக இருக்கு சொல்லாது. குறைவுகளை சொல்லு, அப்படி உனக்கு நிறைவு உனக்கு விடுதலை உண்டா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. லவோதிக்கேயா சபைக்கு அனலாயிரு, ஆவியிலே குளிராயிருக்காது. அதான் அனலாயிரு அல்ல குளிராயிரு, மத்தியில் அதாவது வெதுவெதுப்பாயிருக்காது என்று சொல்லுங்கள். அந்த ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எத்தோடு நான் முடிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவருடைய விருப்பத்தின்படி ஆவிக்கேற்றபடி நம்முடைய எல்லா காரியங்களும் இருக்கட்டும். ஆவியில் எப்பொழுதும் அனலாயிருப்போம். அனலாயிருப்பதற்கு விறகு அடுப்புக்கு விறகு தேவை. அது விடமாய் நாம் எப்பொழுதும் பவராய் இருக்க நமக்கு ஜெப ஜீவியம் வேண்டும். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. இந்த ரெண்டும் தான் அதற்கு விறகு. தேவனுக்கு மகிமை. இதை நாம் கடைபிடித்தால் அனலாக எப்பொழுதும் அது மதவென்று எரிகிறது போல இருக்கும். அந்த பிரயாரம் செய்வோம். அப்பொழுது தீமை நம்மை அடகாது. இல்லையா? தேவனுடைய வார்த்தை சொன்னதை கேட்டது மட்டுமல்ல, மனதில் வைத்து நீங்கள் குறிப்பு எடுத்திருப்பீர்கள். மீண்டும் சிந்தித்து தியானித்து நாம் அடுத்து செய்கிறது என்ன என்கிறதை கவனித்து இந்தபடி கடைபிடிங்கள். தேவனுடைய சத்தியத்தை, உபதேச சட்டத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்குவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். சத்தியத்தை கைக்கொள்ள பாவத்தின் மேலே ஜெயம் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629
8201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.